வணக்கம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறுநாள் காலை எழுந்திருக்கும் போதே போஜராஜனுக்கு இன்று எப்படியாவது தன் லட்சியத்தை அடைந்துவிட வேண்டும் என்று தோன்றியது. சுறுசுறுப்புடன் காலை கடன்களை முடித்துவிட்டு தெய்வ வழிபாடு செய்துவிட்டு கொலுமண்டபம் அடைந்தார். படிகளில் ஏறத் தொடங்கினார். 15வது படியில் ஏறியவுடன் அங்கிருந்த அமிர்த சஞ்சீவினி பதுமை, போஜராஜனே, விக்ரமாதித்யரது இந்த பராக்கிரம கதையை கேட்டுவிட்டு உன் தகுதி அறிந்து மேற்கொண்டு செல் என்று கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்யர் தன்னுடைய காடு 6 மாத வாழ்க்கையை மிக அமைதியாக முடித்துவிட்டு நாடு 6 மாத வாழ்க்கையில் ஈடுபட முனையும் போது கங்கை ஆற்றுக்கு சென்று குளித்து வர வேண்டும் என்ற விருப்பம் உண்டானது. அந்த நேரத்தில் அயோத்தியாபுரியை மந்திரசேனன் என்னும் அரசர் ஆண்டு வந்தார். அவர் தன்னுடைய அமைச்சர் மற்றும் உயர் ஊழியர்களுடன் கங்கையில் நீராடி மகிழ்வார். அதன் பின்னர் புராண சொற்பொழிவுகளை கேட்டு மகிழ்ந்து இருந்தார். புராண சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டிருந்தவர் மிக நன்றாகவே தன் பணியை செய்து கொண்டிருந்தார். மக்களுக்கு துன்பம் நேரிடும் போது நம்முடைய உயிரை கொடுத்தாவது அவர்களின் உயிரை காப்பாற்றிட வேண்டும், முக்கியமாக அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பது போல அவருடைய சொற்பொழிவு போய்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெண்ணின் அழுகை குரல் கேட்டது. உடனே அனைவரின் கவனமும் அந்த பக்கமாக திரும்பியது. பெண் ஒருத்தி தலைவெறி கோலமாக சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்த மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? யாராவது எனக்கு உதவி புரிந்து என்னுடைய மாங்கல்யம் நிலைக்க உதவி செய்யுங்களேன் என்று அழுது புலம்பினாள் அந்த பெண். அங்கிருந்தவர்களுக்கு என்ன விஷயம் என்று புரியவில்லை. அப்படியே திகைத்து நின்றனர். மந்திரசேனன் அப்பெண்ணை பார்த்து, பெண்ணே, படத்தப்படாதே, பொறுமையாக விஷயத்தை சொல். உனக்கு நேர்ந்த ஆபத்துதான் என்ன? ஏன் இவ்வாறு அழுது புலம்புகிறாய் என்று கேட்டார். உடனே அந்த பெண், அரச பெருமானே, நானும் என் கணவரும் கங்கையில் நீராடி கொண்டிருந்தோம். அப்போது வந்த ஒரு முதலை என் கணவரை இழுத்து கொண்டு செல்கிறது. ஐயா, யாராவது வந்து காப்பாற்றுங்களேன். என்னுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றிய பெருமை உங்களுக்கு கிடைக்கும் என்று கண்ணீர் விட்டு புலம்பினாள். அவளுடைய புலம்பலை கேட்டவர்கள் எல்லோரும் கரையில் நின்று முதலையை பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர எவருமே அவளுடைய கணவனை காப்பாற்ற முன்வரவில்லை. அரசன் மந்திரசேனனோ வயது முடிந்தவர். அதனால் திகைத்து நின்று இறைவா என்று வேண்டதான் முடிந்தது. அந்த சமயத்தில் அவ்வழியாக வேதாளத்தின் மீதேறி விக்ரமாதித்யர் வந்து கொண்டிருந்தார். கங்கை ஆற்றின் கரையோரமாக ஆற்றை உற்று பார்த்த வண்ணம் நிற்கும் மக்கள் கூட்டத்தை பார்த்ததும் ஏதோ விபரீதம் நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். உடனே அங்கிருந்த ஒருவரிடம் என்ன விஷயம் என்று கேட்டு நடந்ததை அறிந்து கொண்டார். விஷயத்தை அறிந்த மறுகணமே ஆற்றில் பாய்ந்து விட்டார். தன்னுடைய உடைவாளால் முதலையை வெட்டி வீழ்த்தினார். ஒரு மனித உயிரை காப்பாற்றி விட்டார். தாலியை இழந்து அனாதையாகி விடுவோமோ என்று பதறியவளாக இருந்த பெண் கணவனை காப்பாற்றிய விக்ரமாதித்யரை வணங்கினாள். அவளுடைய கணவன், இந்த உதவியை என்றுமே நான் மறக்க மாட்டேன். இதற்கு என்ன கைமாறு செய்தாலும் ஈடாகாது. இருந்தாலும் நான் மனம் உவந்து செய்வதை தாங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். அன்பானவர்களே, நான் எப்பொழுதும் எந்தவிதமான உதவியையும் கைமாறையும் எதிர்பார்த்து எந்த செயலையும் செய்பவர் அல்ல. என்னுடைய மக்கள் அனைவரும் எந்தவிதமான துன்பமும் இன்றி இன்பமாக வாழ வேண்டும். அந்த லட்சியம் ஒன்றையே கொண்டு வாழ்ந்து வருபவர் நான். எனவே என்னால் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் விக்ரமாதித்யர். உடனே அவர், இப்படி சொன்னால் எப்படி? இந்த பேருதவிக்கு நான் கைமாறு செய்யாமல் இருந்தால் நான் மனிதனே அல்ல. நான் செய்கிறேன் என்று சொல்வதை நீங்கள் ஏற்க மறுப்பதாக இருந்தால் தங்களால் காப்பாற்றப்பட்ட இந்த உடலையும் நான் வைத்து கொண்டிருக்க முடியாது. ஆகையால் நான் மறுபடியும் கங்கையில் விழுந்து அந்த முதலைக்கே இரையாகி விடுவேன் என்று சொல்லிக்கொண்டே கங்கையை நோக்கி ஓடினார். அவருடைய உறுதியான எண்ணத்தை கண்டு வியந்த விக்ரமாதித்யர் அவரை தடுத்து நிறுத்தினார். பிறகு அவரிடம், அன்பானவரே, எனக்கு ஏதாவது கைமாறு செய்துதான் ஆக வேண்டும் என்று உறுதியான எண்ணம் கொண்டிருந்தாய் என்றால் ஒன்று செய். உனக்கு தெரிந்த மந்திரம் ஒன்றை எனக்கு கற்றுக்கொடு. அதனால் நான் நிச்சயம் மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைவேன் என்றார். விக்ரமாதித்யன் இவ்வாறு கூறவும் அவர் தனக்கு தெரிந்த அரிய மந்திரம் ஒன்றை அருளினார்.
நான் சொன்ன இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரித்தால் வானுலகில் இருந்து இந்திர விமானம் வரும், அதில் ஏறி அமர்ந்து நினைத்த இடத்துக்கு செல்லலாம் என்று விளக்கினார் அவர். பின்னர் அந்த மந்திரத்தை மிகவும் அக்கறையுடன் மீண்டும் ஒரு முறை கூறவும் அதை விக்ரமாதித்யர் தன் மனதுக்குள் கூறி பார்த்து கொண்டார். அதன் பின்னர் விக்ரமாதித்யர் அவர்கள் அனைவரிடமும் விடை பெற்று வேதாளத்தின் மீது ஏறி சென்றார். போகும் வழியில் ஒரு பெரிய மலையை கண்டு பிரமித்து போனார். அந்த மலையில் சிறிது நேரம் உலாவியவாறு இருந்தார். அந்த நேரத்தில் அங்கிருந்த மரம் ஒன்றிலிருந்து பிரம்மராட்சசர் ஒருவர் இறங்கி வந்தார். தேவர்களும் கூட அவரை கண்டு நடுக்கம் கொள்வார்கள். ஆனால் விக்ரமாதித்யரோ அவர் இறங்கி வருவதையே பார்த்தபடி நின்றார். எந்தவிதமான பய உணர்வும் அவர் முகத்தில் ஏற்படவில்லை. விக்ரமாதித்யரை கொன்றுவிடுவது போன்று அவர் வந்தார். அவர் பார்வையே மிகவும் கொடூரமாக தான் இருந்தது. ஆனால் விக்ரமாதித்யர் அவரை பொருட்படுத்தவே இல்லை. இவ்விதம் தன்னை கண்டு பயப்படாமல் நிற்பதை கண்ட அந்த பிரம்மராட்சசன் விக்ரமாதித்யரை பார்த்து பயந்த வண்ணம் நெருங்கி வந்தார். அப்போதும் விக்ரமாதித்யர் அவரை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. அப்போதுதான் அவர் மிகவும் பயம் கொள்ள ஆரம்பித்தார். அதன் பின்னர் அவருடைய விகார தோற்றம் மறைய ஆரம்பித்தது. நேரம் ஆக ஆக அழகான ஒரு தோற்றத்தை பெற்றார். இவ்விதமாக பிரம்மராட்சசன் அழகான தோற்றமுள்ள மனிதனாக மாறியதும் அவரிடம் நீ யார், உன்னுடைய பூர்வீகம் என்ன என்று கேட்டார் விக்ரமாதித்யர். அவர் விக்ரமாதித்யரை வணங்கி ஐயா, என் இள வயதில் பல கலைகளை கற்று உணர்ந்தேன். என்னுடைய போதாத காலமோ என்னவோ தெரியவில்லை. யாரையும் மதிக்காமல் திரிந்து வந்தேன். பெரியோர்களை மட்டுமல்ல முனிவர்களையும் கேலி பேசி வந்தேன். இதனால் பெருமளவு கோபம் கொண்ட ஒரு முனிவர் பெரியோரை இகழும் நீ ஒரு பிரம்ம ராட்சசனாக கடவா என்று சபித்து விட்டார். என் தவறை உணர்ந்து அவர் காலடியில் விழுந்து வணங்கி என் தவறை மன்னிக்கும்படி எவ்வளவோ கெஞ்சினேன். அவர் ஒற்றுக்கொள்ளவே இல்லை. நானும் விடாமல் மீண்டும் மீண்டும் கேட்ட பிறகு மனம் இறங்கினார். நீ பிரம்மராட்சசனாய் 1000 ஆண்டுகள் அலைந்து திரிந்து கொண்டிருப்பாய். பிறகு உன்னை கண்டு பயப்படாத ஒரு வீர புருஷனை காணும்போது உன் சாபம் நீங்கி சுய உருவம் பெறுவாய் என்றார். அதன்படி இன்று உங்களை கண்டதால் என் சாபம் விலகி சுய உருவம் பெற்றேன் என்றார். அவர் கூறியதை கேட்ட விக்ரமாதித்யர் நீ இந்த மாதிரி தோற்றத்தில் ஆண்டு கணக்கில் வாழ்ந்து விட்டாய். அதோடு இவ்வளவு காலமும் யாருடைய தொடர்பும் இல்லாமல் இருந்து விட்டாய். இனிமேல் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அதுதான் எனக்கும் எதுவும் புரியவில்லை. என் சாபம் நீங்க காரணமாக இருந்த நீங்கள் அதற்கும் ஒரு வழிகாட்ட வேண்டும் என்றார். என்ன செய்யலாம் என்று யோசித்த விக்ரமாதித்யருக்கு கங்கை கரையில் தனக்கு கூறப்பட்ட மந்திரம் நினைவுக்கு வந்தது. அதை சொல்லிக் கொடுத்து 9 முறை உச்சரிக்க சொன்னார். விக்ரமாதித்யர் கூறியபடி 9 முறை மந்திரத்தை அவர் உச்சரிக்கவும் வானுலகத்திலிருந்து இந்திர விமானம் ஒன்று வந்து சேர்ந்தது. உடனே விக்ரமாதித்யரை வணங்கிவிட்டு அந்த விமானத்தில் ஏறி வானுலகம் சென்றார். இந்த கதையை கூறி முடித்த 15வது படியில் இருந்த பதுமை, இந்த மாதிரியான வீரமும் தயால குணமும் உன்னிடம் இருக்கிறதா? இவ்விதமாக உயர்ந்த பண்பாடும் ஒப்பற்ற வீரமும் உறுதி கொண்ட நெஞ்சமும் கொண்டு திகழ்பவர்கள்தான் இந்த வீர சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிய முடியும். உன்னிடம் அந்த மாதிரி குணநலன்கள் இருந்தால் மேற்கொண்டு செல்லலாம் என்றது. அமிர்த சஞ்சீவனி பதுமை விக்ரமாதித்யரது தயால குணத்தை விளக்கும் இக்கதையை கூறி முடிக்கவும் பொழுது சாயவும் சரியாக இருந்தது. சரி, அடுத்த நாளாவது தன் அதிர்ஷ்டத்தை பார்ப்போம் என்று எண்ணியவாறே அரண்மனை அந்தப்புறம் திரும்பினார். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை விக்ரமாதித்யன் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.